இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த டிஷ் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 200 கிராம் ரவை எடுத்துருக்கேம்மா. இந்த 200 கிராம் ரவை வந்து நீங்கள் வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 200 கிராம் ரவைக்கு வந்து நான் 100 கிராம் கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்குங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டோமா இது. இப்போ பேன் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. இதுக்கு வந்து அதிக எண்ணெய் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக ஜீரகம், இந்த அளவுக்கு தான். கூடவே 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போனால் போதும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சீவல், ஒரு 4 பீஸ் பூண்டு எடுத்து சீவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம வந்து ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், லைட்டாக சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு அளவு பெருங்காயம். பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு சீவல் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு சீவல் போட்டுருங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். பாருங்கம்மா, இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மசியாக வதக்கிடுங்க. கரண்டியாலே இப்படி நசுக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கல் போல் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இப்படி மசியை இப்படி நசுக்கி விட்டுருங்க. இது கூடவே பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா புதினா வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். பாருங்கம்மா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறிச்சுன்னா இந்த அளவுக்கு கெட்டியாகிடும். ரவை வந்து நல்லா உப்பி வரும். அதனால தான் ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வைக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்துடணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இட்லி மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள், இட்லி ஊற்ற அந்த அளவுக்கு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, இதை போல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, மீடியமான அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை போல் கிளாஸ் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிக்குங்க, ஒட்டாமல் வரும். மாவு எடுத்து இட்லி ஊற்றுற போல் ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. பாருங்கம்மா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணோம் இல்லைங்களா, ஆறின பிற்பாடு இந்த அளவுக்கு நல்லா பிடி பண்ணிக்கோங்க, நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ மாவுக்குள்ளே சேர்த்துருங்க. இது மேலவே கொஞ்சமாக மாவு. இதே போல் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுருங்க. எந்த பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே பிளேட் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா மேலே எடுத்து வச்சுருங்க. நான் வந்து 3 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாமா. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைங்க. பாருங்கம்மா, இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை போல் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, கத்தியோ இல்லை ஸ்பூனு. இப்போ வந்து சுற்றி இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தட்டிடுங்க. தட்டிட்டு இப்படி தூக்குங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க கப்பில், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக வரும். அதே போல் நல்லா ஆற விட்டு எடுங்க. அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி ரெடி.